அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மதம் கிடையாது, அது ஒரே இறைவனை கொண்ட ஓரிரை கொள்கை என்ற தலைப்பில் நம்ம தென்காசி மாவட்டம் அரசு காலிமான பயிலும் அன்னார் அரபிக் கல்லூரியில் முதல்வர் எங்கள் பாசத்துக்குரிய நேசத்துக்குரிய ஏழை முகையின் அப்துல் காதர் ஃபைஜி பாதில் சரத் ராசதி அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள மாணவர்களே, இளைஞர்களே, இன்று ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை அன்பு சகோதரர் முகமது இஸ்மாயில் அவர்கள் தான் சார்ந்திருக்கிற ஒரு டெஸ்டின் மூலமாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த நிகழ்விலே எனக்கு முன்னால் பல்வேறு அறிஞர் பெருமக்கள் பல்வேறு விஷயங்களை உங்களுக்கு சொல்லி இருக்கின்றார்கள். இஸ்லாம் என்பது இறைவனுடைய மார்க்கம். அவன் இந்த மக்களுக்கு அந்த மார்க்கத்தை கொடுத்து அதை அவன் பொருந்தி கொண்ட ஒரு அழகான மார்க்கம் இஸ்லாம். உலகத்திலே எத்தனையோ மதங்கள் கலாச்சாரங்கள் இருக்கலாம். அத்தனை மதங்களும் கலாச்சாரங்களும் மதங்களாகவே இருக்கின்றன, சம்பிரதாயங்கள் நிறைந்ததாக இருக்கிறது. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அதனுடைய அத்தனை அம்சங்களும் சம்பிரதாயங்கள் நிறைந்ததில்லை. அறிவாய்ந்த முறையில் சிந்தனை தூண்டுகின்ற ஒரு அழகான வழிமுறையை தான் இஸ்லாம் நமக்கு காட்டுகிறது. அதனால்தான் இஸ்லாம் என்பது ஒரு மார்க்கம். மார்க்கம் என்றால் நடைமுறை மார்க்கம். ஒவ்வொரு மனிதன் தனது அன்றாட வாழ்க்கையிலே எப்படி தனது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியுமோ அந்த வாழ்க்கையை அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிற மார்க்கம் தான் இஸ்லாம். இறைவன் திருமறையிலே சொல்லி காட்டுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கவும் வஸ்ஜுது வஅபுது ரப்பக்கும் வஃபாலுல் கைர் லஅல்லக்கும் துஃப்லிஹூன். இந்த ஆயத்தினுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கவும் வஸ்ஜுது வஅபுது ரப்பக்கும். அன்பை கடைபிடித்தால் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இன்னைக்கு இந்த ரெண்டு குணங்கள்ல நம்ம இடத்துல எப்படி இருக்கு என்பதை நாம் சிந்திக்கின்ற போது ஏதோ ஒரு சிலர்கள் இறை வணக்கத்திலேயும் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். பலர்கள் அது அந்த கடமைகளை செய்யாமல் இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹீரா குகையிலே இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் என்ற வசனம் இறங்குகிறது. அவர்கள் நபியாக அறிவிக்கப்படுகிறார்கள். ஜிப்ரீலுடைய அரவணைப்பு, முதல்ல அரவணைப்பு. அதனால் அவர்களுக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை. உடல் நடுங்கியவர்களாக வீட்டுக்கு வருகிறார்கள். தன் மனைவியை பார்த்து சொன்னார்கள், யா கதீஜா ஜம்பிலூனி, கதீஜாவை என்னை போர்த்துமான்னு சொல்றாங்க. அந்த நேரத்தில் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன் கணவரை பார்த்து சொன்ன வார்த்தை, அவர்களை போர்வையால் போர்த்தி விட்டு ஆசுவாசப்படுத்தி விட்டு தன் கணவரை பார்த்து சொல்கிறார்கள், அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான், அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். ஏன் தெரியுமா? இன்னக்கல தஸிலுர் ரஹிம, நீங்கள் சொந்த பந்தங்களை எல்லாம் அரவணைத்து வாழ்கின்றீர்கள். நண்பர்களை, சொந்தங்களை, உற்சார் உறவினர்களை எல்லாம் நீங்கள் அரவணைத்து வாழ்கின்றீர்கள். அடுத்து சொல்றாங்க, இல்லாத மக்கள் வாழ்வதற்காக வேண்டி, இல்லாத மக்களுக்காக வேண்டி நீங்கள் உழைத்து சம்பாத்தியம் செய்து பிறருக்கு கொடுக்கின்றீர்கள். கல்ல, பிறருடைய கஷ்டங்களை நீங்கள் சுமக்குகின்றீர்கள். விருந்தாளிக்கு உணவு கொடுக்கின்றீர்கள். யாருக்கு என்னென்ன உரிமைகள் தேவைப்படுகிறதோ அந்த உரிமைகளுக்காக வேண்டி நீங்கள் போராடுகின்றீர்கள், உரிமையை பெற்றுக் கொடுக்கின்றீர்கள் என்று தன் கணவர் இடத்திலே இருந்த அந்த பண்புகளை மனைவி சொல்லி காட்டி அல்லாஹ் அவங்களை கைவிட மாட்டான். ஒரு மனிதனிடத்தில் இந்த பண்பு இருக்க வேண்டும். தன்னை சார்ந்திருக்கிற மக்களோடு இணக்கமாக வாழ வேண்டும். இல்லாதவர்களுக்கு நாம் உழைத்து அவர்களை வாழ வைக்க வேண்டும். கஷ்டப்படுகிற மக்கள், ஊனமுற்ற மக்கள்,
இவர்களுடைய கஷ்டங்களை அகற்றுவதற்கு பாடுபட வேண்டும். யாருக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கிறதோ அந்த உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இதுதான் நபியினுடைய பண்பு. அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இதில் அடங்கியிருக்கு. நபி அவர்கள் சிறு வயதாக இருக்கின்ற போது இந்த பண்புகளை மக்களுக்கு மத்தியிலே ஹெல்புல் புதுல் என்ற ஒரு சங்கத்தை நிறுவி மக்களுக்கு இந்த பணியை அவர்கள் செய்திருக்கிறார்கள். இது நபியினுடைய பண்பு. அப்ப இஸ்லாம் என்பது இறைவன் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும், வேறு தெய்வங்கள் கிடையாது. பல தெய்வ வழிபாடு என்பது கிடையாது. அல்லாஹ் ஒருத்தன் தான், அவன்தான் கடவுள், அவன்தான் இறைவன், ஏக இறைவன், ஓர் இறை கொள்கை. அவனுக்கு உருவம் இல்லை, அவன் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, அவனுக்கு குழந்தைகள் இல்லை, மனைவி இல்லை, பெற்றோர்கள் இல்லை, அவன் ஒரு சக்தி. அல்லாஹ் என்பவன் ஒரு சக்தி, இந்த உலகத்தை எல்லாம் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஒரு சக்தி. நாம் அல்லாஹ்வை நம்புறோம். அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறான், நாம் நம்ப வேண்டும். உதாரணமாக இப்ப நமது உடலிலே உயிர் ஓடுகிறது. நம்ம உடல்ல உயிர் இருக்கான்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? உயிர் இருக்கும். ஏன்? நம்ம பேசுறோம், பார்க்கிறோம், அசைகிறோம், இதையெல்லாம் பார்த்து நம்ம உடல்ல உயிர் இருக்குங்கிறோம். ஒருத்தர் இறந்துட்டான், நம்ம என்ன சொல்றோம்? உயிர் இல்லை. காரணம், அவன் பார்க்க மாட்டான், கேட்க மாட்டான், எந்த வேலையும் செய்ய மாட்டான். அப்போ உடல்ல உயிர் இருந்தா நம்முடைய அசைவுகள் எப்படி இருக்கு? ஆனா உயிர் இல்லாட்ட எப்படி இருக்கு? இப்போ உயிர் உடல்ல இருக்கா இல்லையா நமக்கு தெரியுமா? உயிர் இருக்குன்னு தெரியும். அந்த உயிர் எப்படி இருக்குன்னு தெரியுமா? நாம் அந்த உயிரை பார்த்திருக்கிறோமா? பார்க்கலாம். இறைவன் அந்த உயிரை நமக்கு கொடுத்திருக்கிறார். உடல்ல இருந்து அந்த உயிர் வெளியேறுது, நம்ம பார்க்க முடியாது. இறைவன் படைத்த அந்த ஒரு உயிர் நம்ம உடல்ல போயிட்டு இருக்கும் போது அந்த உயிரை நம்மால பார்க்க முடியலன்னு சொன்னா இறைவனை நம்ம எப்படி வழங்க முடியும்? ஆனா நாம் நம்ப வேண்டும். உடல்ல உயிர் இருக்கு, நம்ம நம்புறோமா இல்லையா? அது போல இந்த உலகம், சூரியன், சந்திரன், இன்ன பிற கோலங்கள், அது அப்படியே ஏங்கிட்டு இருக்கு. நாம அதை நம்புறோம். அல்லாஹ் ஒருவன் இருக்கிறார். இது ஓர் இறை கொள்கை. அந்த ஒரு இறைவனுக்கு நீங்கள் வழிபட வேண்டும். அந்த ஒரு இறைவனுக்கு நீங்கள் சுஜூத் செய்ய வேண்டும். வேறு யாருக்கும் நாம் வணக்கங்களை செய்யக்கூடாது. இந்த ஓர் இறை கொள்கை. இரண்டாவது, அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். இறைவனுடைய படைப்புகள். அல்லாஹ் சொல்லுவாங்க, படைப்புகள் அனைத்தும் அல்லாஹ்வின் குடும்பம். அந்த குடும்பத்துக்கு யார் நல்லதை செய்கிறார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்விடத்தில் ஒப்பானவர்கள், அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்கள். நபியிடத்தில் கேட்கப்படுகிறது, மக்களிலே சிறந்தவர் யார்? யார் மக்களுக்கு பலன் செய்கிறார்களோ, பயனை கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது. இப்போ அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்ய வேண்டும். அதனால் தான் இந்த அல் முசல்லா என்ற ஒரு சேவையை தம்பி முகமது இஸ்மாயில் அவர்கள் ஆரம்பித்து உங்களை போன்ற இளைஞர்களின் மூலமாக ஒரு சேவையை அவர்கள் செய்து வருகின்றார்கள். உண்மையிலே நாம் சந்தோஷப்படுகின்றோம். இந்த சேவைகளை நாம் செய்கின்ற போது இஸ்லாம் அளவு கடந்த நன்மையை நமக்கு வைத்திருக்கிறது. பிறருடைய கஷ்டங்களை நாம் அகற்றுகிறோம் என்று சொன்னார், பிறரை நாம் சந்தோஷப்படுத்துகிறோம் என்று சொன்னார், பிறரை நாம் மகிழ்ச்சி அடைய செய்கிறோம் என்று சொன்னால் அவர்களுக்கு உயர்ந்த நன்மைகள் கிடைக்கிறது. இபாதத்துகளை விட அதிகமான நன்மைகள் அவர்களுக்கு கிடைக்கிறது என நபி அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். ஹாரூன் ரஷீத் பாதுஷா என்ற ஒரு மாமன்னர் இருந்தார். அவர் மக்களுக்கு இந்த அடிப்படையில் ஆட்சி செய்தார். ஒரு இறைவனுக்கு வழிபட வேண்டும், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் சரிவர செய்திருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இஸ்லாத்தின் அடிப்படையில் அவர் ஆட்சி செய்தார். மக்களை அந்த அடிப்படையில் அவர் உருவாக்கினார். ஒரு கட்டத்திலே ஒரு இடத்திலே அவர் என்ன செய்தார்? மக்கள் யார் இந்த மாதிரி சேவைகளை செய்கிறார்களோ, அடியார்களுடைய கஷ்டங்களை, மக்களின் கஷ்டங்களை அகற்றுகிறார்களோ அவர்களுக்கு நாம் சிறப்பு பரிசு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே ஒரு இடத்துல என்ன செய்தார்னா, மக்கள் போக்குவரத்து பாதை, ரோடு, அதுல ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி வச்சுட்டார். காவலாளிகளை கொண்டு பெரிய பாறாங்கல்ல அப்படி தூக்கி வச்சுட்டார். இப்படி தூக்கி வச்ச உடனே மக்கள் இப்ப போக முடியுமா? முடியாது. காலை எழுந்தவுடன் மக்கள்லாம் போறதுக்கு வராங்க. வந்தா வாகனங்கள் போக முடியல, அப்படியே நிக்குது. இடையில பெரிய பாறாங்கல் இருக்கு. சில பேர் நடந்து வர்றவங்க ஏறி குதிச்சு அப்படி போறாங்க, சிலர் டூ வீலர்ல வர்றவங்க ஓரமா போறாங்க. இந்த மாதிரி கால்நடையா நடந்து வர்றவங்க
ஓரமா ஏறி போறாங்க. ஆனா போறவங்க யார் எல்லாரும் திட்டிக்கிட்டு போறாங்க. என்ன அரசாங்கம், என்ன அரசு நடக்குது? இந்த மாதிரி ஒரு கல் பாதையில கிடக்கு, அரசாங்கம் இதை நிவர்த்தி பண்ண வேண்டியன. இப்படி சில பேர் திட்டிக்கிட்டு போறாங்க, சில பேர் அப்படியே நிக்கிறாங்க. அரசாங்கத்தில் உள்ள ஆளுக்கு எப்போ வந்து அந்த கல்லை நகர்த்துறாங்களோ அதை வரைக்கும் அப்படியே நிக்கிறாங்க. இந்த நேரத்துல ஒரு இளைஞர் வருகிறார். அந்த இளைஞர் சில இளைஞர்களை அழைச்சார், இங்க வாங்கப்பா, எல்லாரும் இங்க வாங்க. ஏன் இப்படியே இருந்த என்ன அரசாங்கம் அவங்க வந்து இந்த கல்லை அகற்றுவது வரைக்கும் மக்கள் கஷ்டப்படுவாங்க, இந்த வழியை நம்ம சரி பண்ணணும்னு சொல்லி சில இளைஞர்களை அழைச்சிட்டு வந்து அவர் என்ன செஞ்சாருன்னா அந்த கல்லை அப்படி தூக்கி நவட்டி போட்டார். இப்படி நவட்டி போடும்போது அங்கே ஒரு பை இருக்கிறது. அந்த பையிலே தங்க நாணயங்கள் இருக்கிறது, அதிலே ஒரு கடிதம் இருக்கிறது. இப்போ அவர் கல்லை நவட்டி போட்ட உடனே போக்குவரத்து லேசாயிருச்சு, எல்லாரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த பையில ஒரு கடிதம், அதை எடுத்து அவர் படிக்கிறான். ஓ இளைஞனே, நீ சிலர்களை அழைத்து கொண்டு இந்த நல்ல காரியத்தை நீ செய்திருக்கிறாய். மக்களுக்கு போக்குவரத்து கஷ்டம், மற்றவர்கள் எல்லாம் அரசாங்கத்தை திட்டினார்கள். இந்த கல்லை யாரை வச்சாங்க அவங்கள திட்டினாங்க. அரசாங்கம் எப்போ வந்து இந்த பாதையை சரி பண்ணுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க மக்களுடைய கஷ்டங்களை அகற்றுவதற்காக சில இளைஞர்களை அழைத்து கொண்டு அந்த கல்லை தூக்கி போட்டீர்கள் அல்லவா? அதனால் உங்களுக்கு சிறப்பு பரிசாக இந்த தங்க காசுகளை வைத்திருக்கிறேன். அப்ப அந்த தங்க காசுகள் நிறைய இருந்துச்சு. அதில் அந்த வந்த இளைஞர்களுக்கு கொஞ்சத்தை பங்கு வச்சு கொடுத்து மீதி அவர் கொண்டு போறார். இது அரசு அவருக்கு அந்த இளைஞருக்கு கொடுத்த பரிசு. நாம் சிந்திக்க வேண்டியது என்னன்னா, மக்களுக்கு எந்த கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டங்களை அகற்றுவதற்கு நாம் முயற்சி செய்தா இது போன்ற தங்க நாணயங்கள், அதிர்ஷ்டங்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துகள் நமக்கு கிடைக்கும். அந்த ஒரு பாக்கிய இளைஞர்களாகி உங்கள்கிட்ட இருக்கு. நீங்க மார்க்க அடிப்படையில் இறைவன் ஒருவனை வணங்க வேண்டும், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பெற்றோர்களுக்கு என்ன கடமை, பிள்ளைகளுக்கு என்ன கடமை, ஆசிரியருக்கு, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு, கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு, இப்படி என்னென்ன கடமைகள் இருக்கிறதோ இதை செய்தால் இதுக்கு பேர் தான் சேவைன்னு சொல்வாங்க. அந்த பருவம் உங்க கையில் தான் இருக்கிறது. இளைஞர்கள் இந்த காரியங்களை செய்துவிட்டால் நிச்சயமாக இறைவனுடைய உதவி இந்த சமுதாயத்துக்கு வரும். எல்லோரும் இளைஞர்களை எதிர்பார்க்கின்றார்கள். இளைஞர்கள் தான் சமுதாயத்தை நாம் மாற்ற முடியும். அதனால இந்த இளைஞர்களாகிய நீங்க ஒரு அமைப்பாக சேர்ந்து இந்த சேவைகளை நீங்க செய்கின்றீங்க. இந்த சேவைகளை செய்கின்ற போது பல மக்கள் சந்தோஷம் அடைவாங்க. ஒரு முகம் மலர்ந்தால் போதாது, ஒரு முகம் பல முகங்களை மலர வைக்க வேண்டும். நான் மகிழ்ச்சியாக இருந்தால் போதாது, நான் பலர்களை மகிழ்ச்சி அடைய செய்ய வேண்டும் என்று எல்லா துறையிலும், கல்வி துறையா இருந்தாலும் எந்த துறையா இருந்தாலும் நாம் சேவைகள் ஆற்ற வேண்டும். இந்த மகத்தான சேவைகளை தம்பி முகமது இஸ்மாயில் அவர்கள் உங்களுடைய ஒத்துழைப்புடன் அல் முசல்லா குரூப் என்று ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டை வைத்து இந்த சேவைகளை செய்து வருகின்றார். இந்த சேவைகள் தொடர வேண்டும், உங்களுடைய ஒத்துழைப்பு இருக்க வேண்டும். அல்லாஹ் நம்முடைய இந்த சேவையை ஏற்றுக்கொள்வானாக என்று இந்த நல்ல நேரத்தில் உங்களிடத்தில் கேட்டுக்கொண்டு என் வார்த்தையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்ஹம்துலில்லாஹ்.